ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்தினர் என்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தர் நம் நடுவில் உலாவதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம் நடுவில் அசைவாடுவதற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கும் பொழுது, நம்மை ஆளுகை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டவருடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல் உறவு, ஆளுகை, அவருடைய பிரசன்னம் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அவர் ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். என்னையும் என் குடும்பத்தையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். என்னையும் என் பெற்றோரையும் என் குடும்பத்தையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த உணர்வு நமக்கு வேண்டும். அவர் ஆளுகை செய்வதற்கு நாம் விட்டு கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள் மாறிவிடும். நாம் தேவையில்லாமல் unnecessary suffering, unnecessary worries, இதெல்லாம் நம்ம விட்டு விலகிறோம். தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். அவர் என்னை ஆளுகை செய்வதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். அப்போ அவர் சொல்ல, இது என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளைகள். How can you touch my people? நீ எப்படி என்னுடைய பிள்ளைகளை தொடக்க முடியும், தொடக்கூடும்? இவர்கள் என்னுடையவர்கள், என் சம்பத்து, என்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை குறித்து அவர் சாட்சியிடுகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் செய்ய முடியாது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்ல முடியாது. எப்பொழுது? அதுதான் முக்கியம். இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லிவிடுகிறோம், ஆனால் எப்பொழுது இது எனக்கு நேரிடும், எப்பொழுது இந்த பாதுகாப்பு எனக்கு வரும்? அவர் என் நடுவில் உலாவும் பொழுது. பேழையாம் போய் நின்று பாலாக்கு சொல்லுகிறான் என்பதற்காக அவன் சபிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறான், கூலி பொருத்தி கொண்டு. தேவன் சொல்லாததை நீ சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனை கட்டாயப்படுத்தி அனுப்பியிருந்தார் கர்த்தர். இவன் எங்கே வந்து பார்க்கிறான்? அந்த ஜனங்களை பார்க்கிறான். அந்த ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு ஆசீர்வதிக்கத்தான் தூண்டுகிறதே அல்லாமல் சபிக்க இவனுடைய வாய் வரவில்லை. காரணம், அவர்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Today in your life and in our life, இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் மற்றவருடைய வாழ்க்கையிலையும், உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் அவர் ஆளுகைக்கு இடம் கொடுக்கிறோமா என்பது முக்கியம். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். எப்பொழுது அவருடைய ஆளுகையிலிருந்து விலகினார்களோ அப்பொழுது அவர்களுக்கு தீமை வந்தது. இன்றைக்கு உங்களை அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அந்த ஆளுகைக்கு மாத்திரம் நீங்கள் விட்டுக்கூட, என்னுடைய எல்லா காரியத்திலையும் என் கர்த்தர் முன்னிற்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அவரை முன்னிறுத்துங்கள். தாவீது சொல்லுகிறான், எனக்கு எல்லாம் அவர்தான், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்கிறான். எலியா சொல்கிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்கிறான். அவனுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயிக்க அவனுக்கு பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தையும் வழி நடத்துகிற தயவையும் தந்தார். ஆட்களையும் ஆலோசனையும் கர்த்தர் தந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படி தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, அவர் ஆளுகைக்குள் உங்களை ஒப்பு கொடுப்பது. என்னை ஆளுகை செய்ய மாட்டவர். ரூல் ஓவர் மீ லார்ட், ரீஜன் ஓவர் மீ லார்ட்,
நீங்கள் கேளுங்க, வாயை திறந்து நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் என்னை நீர் ஆளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும் பொழுது, என்னையும் என் குடும்பத்தை ஆளுகை செய்யும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நாங்கள் ஆசீர்வாதத்தை, நன்மையை அனுபவித்து உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி விடுவோம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகும். நீங்கள் இன்றைக்கு அந்த காரியத்தைக்கு ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால், இந்த அதிகாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். வரும் நாட்களில், வரும் காலங்களில் அவர் உங்களை ஆளுகை செய்வதை காண்பீர்கள். சத்துருக்கள் விலகி ஓடுவதை காண்பீர்கள். சத்துரு எவ்விதத்தில் வந்து உங்களை தடை செய்ய தொட நினைத்தாலும் அது உங்களை ஒருபொழுதும் தொட்டுவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். கர்த்தர் என்னை இன்று முதல் ஆளுகை செய்வார். இதுவரை நான் ஆளுகை செய்ய விட்டுவிடவில்லை. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என் பிள்ளைகள் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் ஆளுகை செய்யும் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்து மேன்மையும் படுத்தி உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.